இன்று 826004 குன்றத்தூர் அரிமா சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், தாம்பரம் கிளை மற்றும் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், குன்றத்தூர் இணைந்து நடத்தும் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1, 2026 to ஆகஸ்ட் 7, 2026 முன்னிட்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவம், தாய் மற்றும் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை லயன் டாக்டர் என். மைதிலி MBBS, DCH அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தார். உடன் குன்றத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவர் டாக்டர் எஸ். அப்துல் ரிஸ்வானா பானு, MBBS, லயன் டாக்டர் T.P. செந்தில்குமார், MBBS மற்றும் மண்டலம் 10, வட்டாரம் 02 அன் தலைவர் லயன் மனோகர் தேவதாஸ், குன்றத்தூர் அரிமா சங்க தலைவர் லயன் திரு D. விஜயகுமார், செயலாளர் லயன் J. ரமேஷ், பொருளாளர் லயன் M. ஜெய்கணேஷ், மூத்த உறுப்பினர்கள் லயன் திரு A. செந்தாமரைக்கண்ணன், PMJF, லயன் D. ஜேக்கப் இன்பராஜ் மற்றும் அரிமா சங்க உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் உலக தாய்ப்பால் வாரம் முன்னிட்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு புரத ஊட்ட சத்து உணவு நட்சத்திரக்குறி அனைத்து தாய்மார்களுக்கும் வழங்கப்பட்டது. சேவையே நமது அடையாளம். தாய்மையை போற்றுவோம், ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம். மேடம் வந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு இந்த உலக தாய்ப்பால் வாரத்தை பற்றி பேச விட்டுருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நான் அவங்களோட கொடுக்குறேன். அமைதியாக பேசாதீங்க, தயவு செய்து. தேங்க்யூ மேம். டாக்டர் மைதிலி, குழந்தைகள் நல மருத்துவர், குன்றத்தூர் அரிமா சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், தாம்பரம் கிளை சார்பாக கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இதை பெருசாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் நாளடைவில் அப்படியே அந்த தாய்ப்பால் கொடுக்குற முறை வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துருச்சு. அப்படி குறைஞ்சி வந்ததுனால என்னாங்கன்னா ஆரோக்கியமான இளைய தலைமுறை, அதாவது மென்டலாகவும் உடல் அளவிலையும் மனதளவிலையுமே ஆரோக்கியமான தலைமுறைகள் இப்போ உருவாக்குவதையும் ஏற்படுத்தணுங்கிறது தான் இந்த யூனிசெஃப் நிறுவனமும் WHO சேர்ந்து இதுக்காக கொண்டாடுறோம். எவ்ரி இயர் ஒரு வருஷத்துக்கும் ஒரு கருப்பொருள் வச்சு அந்த கருப்பொருள் வந்து அது எல்லா மக்களுக்கும் சென்றடையணுங்கிறதுக்காக கவர்மெண்ட்டு, தன்னார்வ நிறுவனங்கள், இந்த மாதிரி எல்லாருமே டாக்டர்ஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ வந்து தாய்ப்பால் வர இந்த வருஷத்துக்கான இது வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது எதிர்காலத்துக்கும் சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போதே நம்ம பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த முதல்ல சுரக்கிற ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கிற ஒரு சொட்டு தான் வந்து சீம்பால். அதுதான் வந்து குழந்தையோட முதல் நோய் எதிர்ப்பு மருந்து. அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கொடுக்கணும். இந்த சக்கரை தண்ணி வைக்கிறது, கழுதப்பால் கொடுக்கறது இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதனால நாமளே வந்து நம்ம அடுத்த தலைமுறையை வந்து நோய் உள்ளவங்களாம் பார்க்கறதுக்கு இது பண்றோம். இப்போ நிறைய பேர் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஒன்லி வளர்ச்சி, டெவலப்மெண்ட், மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக குழந்தை டெவலப் ஆயிருக்கா அப்படிங்கிறது, அப்புறம் அவங்களோட ஞாபக திறன், புத்திசாலித்தனம், இதெல்லாம் வந்து நல்ல தாய்ப்பால் கிடைக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. அது இல்லாமல் பால் குடிக்கும்போது இந்த பல் வரிசைகள் இதெல்லாமே அமைப்பாக இருக்கும், முக அமைப்பு சீராக இருக்கும். இது வந்து குழந்தையா இருக்கும்போது மட்டும் இதில் பெனிஃபிட் கிடையாது. பெரியவர்கள் ஆரோக்கியமும் குழந்தைங்களுக்கு இந்த ஒபிசிட்டி இப்பெல்லாம் நிறைய குழந்தை இந்த வெயிட் போடுறாங்க, அது ஜங்க் ஃபுட்னால வருது. ஆனால் நல்லா தாய்ப்பால் மட்டும் கொடுத்து 6 மாதம் வரைக்கும் கரெக்டாக தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்க ஆகும்போது டயபெட்டிக்கு, ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி இந்த மாதிரி எவ்வளோ நோய், அப்புறம் ஸ்கின் அலர்ஜி நிறைய பேருக்கு வரும். மேடம் அவர்கள் வந்து முன்னாலே நீங்கள் இன்று உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு குன்றத்தூர் அரிமா சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், தாம்பரம் கிளையின் சார்பாக தாய்ப்பால் வார விழாவையும் கர்ப்பிணி பெண்களுடன், தாய்மார்களுடன் கலந்து ஆலோசித்து தாய்ப்பால் விழிப்புணர்வு முகாம் நடந்தது. இதையொட்டி குன்றத்தூர் அரிமா சங்கம் சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்து வழங்கப்பட்டது. இதை ஏற்படுத்தி கொடுத்த குன்றத்தூர் சுகாதார நிலையத்தின் மருத்துவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நன்றி. இதை சிறந்த முறையில் செயல்படுத்திய எங்கள் அரிமா சங்க நிறுவனர்கள், பிரசிடென்ட், செக்ரட்டரி, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற உதவி செய்த ஜோனல் சேர்பர்சன், லயன்ஸ் ஜோனல் சேர்பர்சன் மிஸ்டர் மனோகரன் சார், மூத்த நிர்வாகிகள்
செந்தாமரை கண்ணன், ஜேக்கப் சார் மற்றும் இப்போ உள்ள நிர்வாகிகள், பிரசிடென்ட் சார், செக்ரட்டரி, ட்ரெஷரர், அனைத்து லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி.